உலகெங்கில் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு வணக்கம். கோவை சம்பவம் கேவலம் கேவலம் கேவலத்திலே கேவலம். அந்த தரித்திரம், அந்த 2 நாய்களை அடிச்சு கொல்லணும் அவங்கள. 10 வயசு குழந்தைய இது என்ன நம்ம நாட்டில் தான் வாழ்றோமா? இது சட்டங்கள் கடுமையாக்குன்னு வாயில பேசினா பத்தாது, அவங்களை அடிச்சு கொல்லணும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு, அதாவது நான் ஏற்கனவே சொல்ல, சாராய கடையில் தண்ணி அடிக்கிறதுக்கு முதல் ஏற்பாடு பண்ண, அதை கட் பண்ணுங்க. தரித்திரம் பிடிச்ச நாய்ங்க போதை பாட்டில் வாங்கிட்டு எங்க போய் சாவிட்டும் தண்ணியில் அடிச்சு குடிக்கட்டும். டாஸ்மாக் பக்கத்தில் இருக்க அத்தனை பாரியும் மூடணும். டாஸ்மாக் பக்கத்திலே தண்ணி அடிச்சு கொடுப்பாங்க, நல்லா தின்னு போட்டு போதையில் வீட்டுக்கு வர வழியில் அத்தனை கொடுமைகளும் நடக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இது இதை ஏன் அரசியல் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இது என்ன அரசியல், என்ன கழட்டுது? இந்த போதைக்கு அடிமையாக கூடாது வாயில சொன்னா பத்தாது, அடிச்சு மூஞ்சி குஞ்செல்லாம் பேக்கணும் அவங்களோட. அந்த பிள்ளைகளை சித்திரவதை பண்ணி 10 வயசு பிள்ளை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த பெத்த மனசு வயிறு எப்படி சங்கடமா இருக்கு. நம்ம அதான் நாட்டில் தான் வாழ்றவங்கள கால புரட்சித்தல ஆன்மா தான் இந்த தரித்திரம் பிடிச்சவங்களெல்லாம் அடிச்சு கொல்லணும். இது அதான் வாயில சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேண்டுகோளா இதை நான் சொல்றேன். டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கிற பார பூரா மூடுங்க. முதல்ல பார மூடணும். இவங்க ஏதோ ஒரு விதத்தை முதல்ல இந்த கஞ்சாவிக்கெல்லாம் கையை வெட்டணும். இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு. இதுக்கு வெறும் வார்த்தைகள்ல பேசுது. இப்ப துணை முதலமைச்சர் அப்படியே கொதிச்சு எழறாங்க எல்லாம். இதெல்லாம் எந்த போதை, இந்த போதையை ஒழிக்காம இது முடியாது. போதை எப்படி ஒழிக்கிறது? இந்த மெத்தடு தான். நீ தண்ணி வாங்குறியா, வீட்டில் போய் சாப்பிடு. வெளியில கஞ்சா விற்கிறவன், அபின் விற்கிறவன், இவெல்லாம் சட்டங்கள் கடுமை. 10 வருஷம் 20 வருஷம் உள்ளார போடணும். சிங்கப்பூர்ல 10 கிராம் போதைப் பொருள் வச்சிருந்தா போதும், தூக்கு தண்டனை. துபாயில் இந்த மாதிரி பண்ணா கட்டி வச்சு சுத்தி மக்களை கல் எடுத்து அடிச்சு கொள்ளுவாங்க. இந்த 2 நாய்களை கல்லில் அடிச்சே கொல்லணும். இந்த இதை வெறும் கண்டிக்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன், கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன், இதெல்லாம் வேண்டாம். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பொதுவாக ஒன்று சொல்றேன், இது நம்ம நாடு தான், நம்ம நாடை நம்ம தான் பாதுகாக்கணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், குழந்தைங்களை வெளியே விளையாட போகும்போது பெத்தவங்க கூடயே இருக்கணும். எல்லா பக்கமும் கண்காணிக்கலைன்னா வேலைக்கா ஒரு செகண்ட்ல வாயை பத்தி இழுத்துட்டு போயிடறாங்க. தரித்திரம் பிடிச்ச நாய்ங்க போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போதையை அதான் இவங்களெல்லாம் தடுத்து வெறும் வாயில பேசணும், அடிச்சு கொண்டு செத்துடணும். இவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் தேவையே இல்லை. இவங்க திருப்பி சொல்றேன், டாஸ்மாக் பக்கத்தால் இருக்கிற அந்த கடைகளை, அதாவது பார பூரா தடை பண்ணணும். அதுல எவ்வளவு காசு விளையாடுதுங்கிறது தெரியும். கனியாய கொல்ல தரித்திரம் பிடிச்சவங்களை, இந்த போதையா இருக்கிறவங்களுக்கு அதான் இவங்களுக்கு சட்டங்கள் கடுமையாக்கணுங்கிற வெறும் வாயில சொல்லிட்டா பத்தாது. இப்ப இந்த 2 பேர்த்தையும் தூக்கில போடணும். இவங்க வெளியே நடமாடவே கூடாது. இவங்க வேதனையா இருக்கு. இந்த வேதனையை உங்களோட சேர்ந்து அந்த இறந்த அந்த குடும்பத்துக்கு எங்கள் சார்பில், உலகம் பூரா இருக்கிற புரட்சி தலைவருடைய பக்தர்கள் சார்பில் அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் மேல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரு அதான் திருடனை பார்த்து திருட விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இந்த போத ஆசாமிகளை அவங்களை திருத்துறதுக்கு நம்ம எல்லாம் கையில் இனிமேல் சில விஷயங்களை நம்ம எடுத்துதான் ஆகணும். ஆன்மா கண்டிப்பாக புரட்சி ஆன்மா எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம். அந்த இறந்த குடும்பத்துக்கு மீண்டும் ஒரு முறை இரங்கலை தெரிவித்து முடிக்கிறேன்.